ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டேக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் காலையிலே சிக்கன் பிரியாணி பண்ணிட்டேங்க. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து அனுப்ப முடியும். அதனால் நான் காலையிலே பண்ணிட்டேங்க. வீட்டில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க. அதனால தான் காலையிலே என்னால் பிரியாணி செய்ய முடிஞ்சுதுங்க. சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தாங்க. அது குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குருமா மாதிரி காரம் இல்லாமல் வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது சிக்கன் குழம்பு நம்ம செஞ்சோம்னா பிரியாணி ஒன்று காரமாக இருக்கணும், இல்லை சிக்கன் குழம்பு ஒன்று காரமாக இருக்கணுங்க. எதுலையாவது ஒன்றுத்தில் காரம் கம்மி பண்ணிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி ஊற்றி இந்த சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன். காரமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. காலையில் தோசை இட்லிக்குமே அதையே நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதனால தான் நான் இப்படி பண்ணியிருந்தேன். ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சம் பண்ணியிருந்தேங்க. காலையில் 8:30 மணிக்கெலாம் சமையல் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாருமே லஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்கள் வீட்டில் எனக்கு என்ன லஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.